الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون. وقال أيضا: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له. وقال صلى الله عليه وسلم أيضا: أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பண்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாலே அந்த தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த தன்மையை கொண்டு பிரபலியமானவர்களாக இருந்தார்கள். தனக்கு நபிப்பட்டம் கிடைக்க முன்னால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி அவர்கள் செய்ய முன்னால் மக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்த நட்பெயர் தான் அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர், அமானிதம் பேணுகின்ற பண்பு, நேர்மை. 25 வயதிலே 40 வயது ஒரு சீமாட்டி, ஒரு பணக்கார பெண்மணி ஹதீஜா என்ற அந்த அம்மையார் நபியவர்களை திருமணம் முடிப்பதற்கு முஹம்மது என்ற வாலிபராக இருந்த அந்த வாலிபரிடம் அவர்களுடைய உள்ளத்தை வென்ற, உள்ளத்தை கவர்ந்த ஒரு பண்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால் 25வது வயதில் இருந்த நம்பிக்கை நாணயம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பொருட்களை கொண்டு போய் வியாபாரம் செய்து வருவார்கள். வியாபாரம் செய்து வந்து காட்டுகின்ற அந்த கணக்கு, நேர்மையான ஒரு தொழிலாளியுடைய அந்த அமானித தன்மை, அவர்களது வியாபாரத்தில் நடந்து கொண்ட நேர்மையான பண்புதான் இவர்களுக்கு பெரிய பொருளாதார வசதி குறைந்த, கண்ணியமான குடும்பம் என்றாலும் பெரிய பணக்கார கோடீஸ்வர குடும்பம் அல்ல, நடுத்தரமான சொத்துக்கள் உள்ள குடும்பம்.
அந்த குடும்ப வாலிபரை தனக்கு கணவராக ஏற்றுக்கொள்வதற்கு, தான் திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் கண்ட அடையாளம் நம்பிக்கை, நாணயம், நேர்மை. அவருடைய வியாபாரத்தில் அவர்கள் செய்த அந்த நேர்மையான அமானிதமான முறைதான் அவருடைய உள்ளத்தை வென்றது. அவர்கள் திருமணத்துடைய அந்த பேச்சுவார்த்தை நடத்தி தூது அனுப்பினார்கள். அதுக்கு பின்னால் திருமணம் முடித்தார்கள். அதுக்கு பின்னால் 15 வருடங்களுக்கு பின்னால் தான் நபி பட்டம் கிடைக்கிறது. எனவே குர்ஆன் இறங்க முன்னால், நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தப்பட முன்னால் அவர்கள் சமூகத்துக்கு மத்தியிலே நல்ல பெயர் எடுத்திருந்தார்கள். நம்பிக்கையாளர், நேர்மையானவர், நம்பிக்கை துரோகம் செய்யாதவர். கண்ணியமானவர்களே, யாரும் நம்பி எதையும் அவர்களிடத்திலே கொடுத்து பாதுகாக்கலாம். யாருமே தன்னுடைய பொருட்களை, அமானிதங்களை அவரிடம் ஒப்படைக்கலாம். அது அப்படியே திருப்பி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட தன்மைதான் அல் அமானத், அமானிதம். அதுக்கு நேர் மாற்றமான பண்புதான் நம்பிக்கை மோசடி, அல் ஹியானத். அல் அமானத், ஈமான் இரண்டும் இணைந்தது. நான் ஒரு மூமின் என்று யாராவது திருப்தி காண்பதாக இருந்தால் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர் அமானிதம் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அமானித மோசடி, நேர்மை இல்லை என்றால் அவர் ஊர் உலகத்துக்கு மூமினுடைய தோற்றத்தில் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் உண்மையான மூமின் கிடையாது. இது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம். மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த ஆயத்துகளில் வருகின்ற ஒரு ஆயத்தை ஓதினேன். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை பேணி பாதுகாப்பார்கள், நம்பிக்கை நாணயமாக நடப்பார்கள், யாருக்கும் எந்த விடயத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள், யாருடைய எந்த உரிமைகளையும் பொருளாதாரங்களையும் தகாத முறையில், அனுமதிக்காத முறையில் உள்ளடிப்பு செய்து, இருட்டடிப்பு செய்து ஏமாற்றி அவர்கள் அடைய மாட்டார்கள். அமானிதங்களிலே மிக கவனமாக இருப்பார்கள். ஈமான்தாரிகளுடைய பண்பு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். செய்த அக்ரிமெண்ட்களை அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள். அதை அவர்கள் கம்ப்ளீட் பண்ணுவார்கள். அக்ரிமெண்ட் செய்த ஒன்று அவர்கள் செய்வது வேறொன்றல்ல, உடன்படிக்கை செய்தது போன்று நேர்மையாக நடந்து கொள்வார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹதீஸுடைய தெளிவான வார்த்தை தான் லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாருக்கு அமானிதத்தன்மை இல்லையோ, நேர்மை இல்லையோ, நம்பிக்கையாக நடக்கின்ற நாணயமான பண்பு இல்லையோ, அவருடைய ஈமான் பூர்த்தி கிடையாது. ஹதீஸுடைய வெளிரங்க கருத்து ஈமானே கிடையாது, ஈமானுடைய பிரதானமான பண்பு. எனவே சில ஈமானுடைய சில அடையாளங்கள் அவருடைய இருக்கும் பொழுது ஈமானில் பூர்த்தி கிடையாது. பூர்த்தியான ஒரு மூமினாக மாற முடியாது அமானிதத்திலே மோசடி செய்கின்ற பொழுது, நம்பிக்கை துரோகம் செய்கின்ற பொழுது. நேர்மாற்றமான பண்புதான் அல் ஹியானா. அது யாருடைய பண்பு? அமானத், ஈமான்தாரிகளுடைய பண்பு. ஹியானத், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முனாஃபிக்குகளுடைய பண்பு. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ். இன்னும் ஒரு கருத்திலே ஹதீஸிலே அர்பா, 4. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். அவருடைய பேச்சில் அதிகமானது பொய்யாகத்தான் இருக்கும். அவர் பேசுகின்ற அவருடைய எல்லா துறைகளிலும் பொய் கலந்திருக்கும். பொய்யை உண்மை பேசுவதை விட அழகாக பேசுவார், கவர்ச்சியாக பேசுவார், உள்ளத்தை தொடுகின்ற அமைப்பில் பேசுவார். சொல்லுவோமே, பானி ஊத்துவார். விளங்குகின்ற பாசையில் பானி ஊத்தித்தான் எத்தனை பேரை குழியிலே தள்ளி இருக்கிறோம் ஏமாற்றி, அவருடைய சொத்துக்களை சுரண்டி, அவர்களுக்கு ஆசை காட்டி,
இப்படி ஒரு பிசினஸ் இருக்குது, இப்படி இன்வெஸ்ட் பண்ணினா இப்படி கிடைக்கும், அப்படி கிடைக்கும். கேபிட்டலும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை, ஆளுடைய போனும் வேலை செய்யவில்லை, அந்த அட்ரஸில் ஆளும் இல்லை, நாட்டிலும் இல்லை. எந்த நாட்டில் எங்க இருக்கிறார் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். பானி ஊட்டுவார், பொய் பானிகள், மக்களை பொய் பேசி பேசி கவருவார். இது முனாஃபிக்குடைய பண்பு. இது முனாஃபிக். நாங்கள் மற்றவர்களுக்கு முனாஃபிக் என்று சொல்லிக் கொள்வோம். நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய இந்த பண்புகள் தான் இது. பேசினால் பொய், 10 நிமிடம் பேசினால் 8 நிமிடம் பொய் பேச்சுக்கள் தான். சொல்கின்ற சலாமும் இறுதியாக முடிக்கின்ற அந்த விடயம் உண்மை, நடுப்பட்டது எல்லாமே பொய். வேட் கொடுத்தால், பிரமிஸ் பண்ணினால், வாக்கு கொடுத்தால் அஹ்லஃப மாறு செய்வார். 10,000 ரூபாய் தாங்க, நாளைக்கு தந்துடுவன். 50,000 ரூபாய் தாங்க, 1 வீக்ல தந்துடுவன். இன்ஷா அல்லாஹ்வும் கிடையாது, ட்ரையும் கிடையாது, ஒரு முயற்சியும் கிடையாது. அவருடைய பணத்தை எடுப்பது எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் உமாவை அட்மிட் பண்ணி அவசரம் 50,000 ரூபாய் டிபாசிட் பண்ணுங்க. உம்மா வீட்டில் தான் இருக்கிறார், இவர் எங்கோ இருக்கிறார். இவர் பொய் சொல்லி வாக்களித்து அந்த பணத்தை டிபாசிட் பண்ண வைத்திருக்கிறார். முனாஃபிக்குடைய பண்பு, முனாஃபிக்குடைய பண்பு. வைதா வஅத அஹ்லஃப வைதா துமின கான. எப்பொழுதும் மற்றவர்களை மைனஸாக, நெகட்டிவாக பேசுவதை விட நாம் நம்மை பார்க்க வேண்டும் மைனஸாக. நான் குறையுள்ளவன், நான் ஏமாற்றக்கூடியவன், நான் பொய்யன் என்று பார்த்தால் தெரிந்தோம். மற்றவர்களை பொய்யன், முனாஃபிக், குழிவட்டக்கூடியவன் பார்த்து பார்த்து நாமும் இப்படி மாறிவிடுவோம். நம்பிக்கை அமானிதம், ஏதாவது ஒரு ரகசியம், ஒரு சீக்கிரம் சொல்ல முடியாது. சொல்லும் பொழுதே சீக்கிரம் என்று சொல்லி சொன்னாலும் அடுத்த நிமிடம் எத்தனை பேருக்கே தெரிந்திருக்கும். கோள்கள் வரும், இப்படி நினைச்சாமே அப்படி நினைச்சாமே. சீக்கிரம் காதுக்குள் சொல்வதை வைத்து விளங்க வேண்டும். இது சீக்கிரம் என்று இல்லாவிட்டால் உங்களுக்கு சபையை சத்தமாக சொல்வார். பேச்சு அமானிதம், சபை அமானிதம், ஒருவருடைய மானம் அமானிதம், ஒருவருடைய தனிப்பட்ட பேர்சனலான பிரைவசி அமானிதம். ₹1 கொடுத்தாலும் நம்பிக்கை இருக்காது. கண்ணியமானவர்களே, நம்பிக்கை அவரிடத்திலே நம்பி ஏதாவது கொடுக்கப்பட்டால், சொல்லப்பட்டால் என்ன, அது அதில் காண துரோகம் செய்வார், நம்பிக்கை மோசடி செய்வார், நம்பிக்கை மோசடி செய்வார். 4வது அடையாளம் சொல்லிருக்கிறது, வைதா காசம ஃபஜர. அவர் யாருடனாவது ஆர்கியூ பண்ணினார், வாய் தர்க்கம் வந்தால் தூசணம் பேசுவார், குணுவச்சன, டர்ட்டி வேர்ட், குணுவச்சன பேசுபவரும் முனாஃபிக். முனாஃபிக்குடைய 4வது அடையாளம். 10 ஹஜ் முடித்திருப்பார், வாய் நாட்டம். பல அமளிபாதத்தில் ஈடுபடுவார், வாயை திறந்தால் எல்லாமே ஊத்த பேச்சுக்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஊத்த பேச்சு பேசும் காலம் எல்லாம் என்னிடம் முனாஃபிக் தனம் இருக்கிறது. நான் ஒரு முனாஃபிக். அது யாருக்கும் பேசலாம், எந்த கட்டத்திலும் பேசலாம். கண்ணியமானவர்களே, ஊத்த பேச்சு, தூசணம் பேசுவது, குணுவச்சனை பேசுவது, நம்பிக்கை மோசடி செய்வது, வாக்குறுதி மீறுவது, பொய் பேசுவது, இதில் ஏதாவது எத்தனை வீதம் யாரிடம் இருக்கிறதோ, எந்த தன்மை இருக்கிறதோ, இதில் ஒரு தன்மை இருந்தாலும் அவரும் முனாஃபிக் என்றார்கள் நபி அவர்கள். கொஞ்சம் கொஞ்சம் மாறுவோம், கொஞ்சம் கொஞ்சம் எங்களை முன்னேற்றிக் கொள்வோம். ஏதாவது ஒரு பிரசங்கம், ஒரு பயான் கேட்டால் அதுல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு சேஞ்ச் ஏற்பட வேண்டும், ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். டைம் பாஸ் அல்ல, உற்சாகமாக விழித்து சிந்தனையோடு கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மாற்றுவேன், வைராக்கியம் வைத்து மாற்றுவேன். வைராக்கியம் வைத்து கடை வாங்கவில்லையா, வைராக்கியம் வைத்து வாகனம் வாங்கவில்லையா, வைராக்கியம் வைத்து வீடு கட்டவில்லையா, வைராக்கியம் வைத்து டிகிரி வாங்கவில்லையா, வைராக்கியம் வைத்து எத்தனையோ பேருக்கு எதிராக எத்தனையோ விடயங்களில் ஈடுபடவில்லையா? ஏன் நான் திருந்த வேண்டும் என்ற வைராக்கியம் கிடையாது. நான் தூய்மையாக வேண்டும், நான் நல்லவனாக மாற வேண்டும், நான் நேர்மையானவனாக மாற வேண்டும். வைராக்கியம் வைப்போம். மற்றவனுடைய பணத்தை டார்கெட் பண்ணி வைராக்கியம் வைத்து அதை நோட் பண்ணி அதை டார்கெட்டாக வைத்து அவனுடைய பணத்தை சுரண்டுவதற்கு முடியும் என்றால், ஏன் என்னால் நேர்மையானவனாக வட்டியை விட்டு நான் கலருவேன்? வைராக்கியம், வட்டியை விடுவேன்.
நான் இதற்கு பின்னால் பொய் பேச மாட்டேன், வைராக்கியம், பொய்யை விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. 100% பொய்யில் வாழ்பவர்கள் 90, 80, 70, 60 என்று குறைத்துக் கொண்டு வருவோம், மாறுவோம். எனவே ஒரு 2 குர்ஆன் வசனங்களையும் 2 ஹதீசுகளையும் வழங்கப்படுத்தினேன். நம்பிக்கை மோசடி பிறருடைய எல்லா விடயங்களோடு சம்பந்தப்பட்டாலும் நாம் எடுத்துக்கொண்ட பகுதி பிறருடைய பொருளாதாரத்துக்கு செய்கின்ற துரோகம். பிறருடைய பிறருடைய ப்ராப்பர்ட்டி, பிறருடைய என்ன பணம், பொருளாதாரம், எக்கானமி, இது சம்பந்தப்பட்ட நம்பிக்கை மோசடிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முன்னோர்கள் எவ்வளவு பக்குவமாக இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சிறந்த முன்னுதாரணம். ஒரு நாள் இரவு தூக்கம் போகவில்லை, படுக்கையிலே பெட்டிலே தூக்கம் போகாமல் அங்குமிங்கும் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கேட்டார்கள், ஏதாவது தொகையிடமா, நோயா, வருத்தமா? நாம் கேட்போம், தலைவலியா, வயிற்று வலியா, பல்லு வலியா, காய்ச்சலா, தலை சுற்றா கேட்போமே, ஏதாவது வருத்தமா? அன்பானவர்களே, மனைவி எதிர்பார்த்தார்கள் உடம்பில் ஏதாவது வருத்தம் என்று. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயம். என்ன தூக்கம் போகவில்லை? இல்லை, ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திர்ஹம், அமானிதமான ஒரு திர்ஹம் என்னிடம் கொடுக்காமல் இருக்கிறது, கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அவருக்கு கொடுக்காமல் அவருடைய ஒரு திர்ஹத்தை வைத்துக் கொண்டு நான் எப்படி தூங்க முடியும்? கோடிக்கணக்கில் மற்றவர்களுக்கு பொல்லு போட்டுவிட்டு ஏசி ரூமில் குரட்டை விட்டு தூங்குகின்ற காலம். மன்னிக்க வேண்டிய வசனத்தை, கோடிக்கணக்கில் மற்றவனுக்கு பொல்லு போட்டுவிட்டு துபாயிலும் சிங்கப்பூரிலும் என்ன யூரோப்பிலும் மிடில் ஈஸ்டிலும் மடகஸ்காரிலும் ஏசி ரூமில் குரட்டை விட்டு தூங்குகின்ற பயமில்லாத நயவஞ்சகம் கொங்கிரீட் போன்று உள்ளத்தில் பதிந்த காலம். தவறா எடுக்க வேண்டும் இந்த கருத்தை. பயங்கரமான பண்பு. கொஞ்சம் லக்ஸரியாக இருக்க வேண்டும், கொஞ்சம் கலசாக வாழ வேண்டும், கொஞ்சம் காணி பூமி வாங்க வேண்டும், கொஞ்சம் வாகனம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கொஞ்சம் அங்குமிங்கு கொஞ்சம் உலகம் சுத்த வேண்டும் என்று உங்களுடைய சொந்த பணத்தில் சுத்துங்கள், பிறருக்கு பொல்லு போட்டு சுத்த வேண்டாம். எத்தனை பேருடைய ஹஜ்ஜி 100க்கு 100 தன்னுடைய பணம். தலைநாம்பு தலைப்பறை பார்ப்பதே மக்காது. எவ்வளவு செலவழிச்சு போயிருக்கிறார்? 20 லட்சம் செலவழிச்சு நவம்பர் 9 போயிருக்கிறார். 2 கோடி பொல்லு போட்டு விட்டு. யாரும் தவறாக எடுக்க வேண்டும். தவறாக எடுப்பதனால் பூச முடியாது தலைப்பு. இது பட்டர் பூசி நானரகம் போகின்ற தலைப்பு அல்ல. ஹஜ்ஜுக்கு கொடுக்கின்ற 9 கொடுக்க நமக்கு எதுவும் மற்றவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை முடிக்க காட்டுவதில்லை. நினைக்கிறோம் பொல்லு போட்டதுக்கெல்லாம் 9 தௌபா என்று. பழைய துணி முகத்தில் சுருட்டி வீசப்படுவது போன்று அடிக்கப்படும், ரிஜெக்ட் பண்ணப்படும். பட்டோலை கையில் கிடைத்தவுடன் 10 ஹஜ்ஜு முடித்திருப்பார், ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையும் அங்கு இருக்காது. டிலீட் ஆகியிருக்கும், இரேஸ் ஆகியிருக்கும். இல்லையா? அல்லாஹ் 10 ஹஜ்ஜு முடித்திருக்கிறேன், 20 உம்ரா முடித்திருக்கேன், ஒன்றை நன்மை காணவே. முடித்ததெல்லாம் மற்றவனுடைய பணத்தில், மற்றவனை ஏமாற்றி, மற்றவனுக்கு குழி வெட்டி, மற்றவனுடைய சுரண்டி, மற்றவனை நஷ்டவாளியாக்கி அழியும். தெளிவான ஹதீஸ். மக்களுடைய ரைட்கள் எல்லாம் கொடுக்கப்படும். ஹக்குகள் எல்லாம், ஒவ்வொருடைய உரிமைகள், ஒவ்வொருடைய ஹக்குகளும் நிச்சயமாக கியாமத்து நாளில் அவர்களுக்கு பங்களிக்கப்படும், பகிர்ந்தளிக்கப்படும். அது ஒவ்வொன்றாக இவர் செய்த நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நன்மை முடிந்து ஹக்குகள் பலர்ந்திருந்தால் அவர்களுடைய பாவங்கள் சுமத்தாட்டப்படும். பயங்கரமான ஹதீஸ். எந்த அளவு தெரியுமா? மற்றவருடைய உரிமையிலே ரைட்கள் கொடுக்கப்படும். கொம்புள்ள ஒரு ஆடு, கொம்பு முளைத்த ஒரு ஆடு உலகத்திலே ஏனைய கொம்பில்லாத ஒரு ஆட்டை அநியாயமாக குத்தி இருந்தால், அந்த கொம்பில்லாமல் உலகத்தில் வாழ்ந்து செத்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து
உலகத்திலே தனக்கு குத்திய ஆட்டை அல்லாஹ் குத்த வைப்பான் அல்லது குற்ற வைப்பான். ஆட்டுடைய ஹக்கே ஆளிடமிருந்து எடுக்கப்படும் பொழுது பகுத்தறிவுள்ள மனிதன் செய்த உரிமை மீறல்களை எல்லாம் விடுவானா? தான் பறித்த, தானே மாற்றிய, தான் சுரண்டிய, தான் கல்லடி செய்தெடுத்த, தான் கள்ளக்கணக்கு காட்டி சம்பாதித்த அந்த பணங்களை எல்லாம் விடுவானா? பேக்கான டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் போன்று நல்ல கவர்ச்சியாக செய்து அதற்கு சம்திங் கிம்திங் எல்லாம் கொடுத்து பலரை ஏமாற்றி பலரை கைக்குள் போட்டு தான் வாங்கிய வீட்டை, தான் வாங்கிய வாகனத்தை, தான் வாங்கிய காணியை எல்லாம் விடுவானா? தூக்கி கொண்டெழும்புவோம். பிறருடைய பணத்தில் வாங்கிய வாகனமா, அறாமான பணத்தில் வாங்கிய வாகனமா, அந்த வாகனத்தை தூக்கி கொண்டெழும்புவோம். வீட்டை தூக்கி கொண்டெழும்புவோம். காணியா பூமியா 7 பூமிகளை தோண்டி கழுத்திலே மாலையாக போட்டெல்லாம் எழுப்பாட்டுவான். எங்க டீடெயிலும் இருக்கிறது. கல்லடி ஒரிஜினல் டீடை விட கல்லடி நல்ல பினிஷிங்காகவும் நல்ல கவர்ச்சியாகவும் இருக்கிறது, கிளியராகவும் இருக்கிறது. அன்பானவர்களே, அதற்கு எதிராக வருகின்றவர்களுக்கெல்லாம் ஏதாவது பொத்தி கம்பிங் கிம்பிங் கொடுத்து எல்லாருடைய தலையை கழுவி வைத்திருக்கிறோம். அங்கே எந்த சம்திங்கும் வேலை செய்யாது. பூமி முழுக்க தங்கத்தால் நிறைத்து டபுள் மடங்கு முழு உலகத்தையும் தங்கத்தால் நிறைத்து டபுள், அதே போன்று இன்னும் ஒரு மடங்கு அல்லாவுக்கு கொடுத்து விட்டு நான் நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆக வேண்டும் என்று ட்ரை பண்ணினாலும் அவரிடமிருந்து அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். கணக்கில்லாமல் ஏமாற்றுகிறோம். 1 ரூபாய்க்கும் ஏமாற்றுகிறோம், 1000 ரூபாய்க்கும் ஏமாற்றுகிறோம், 10,000, 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 100 கோடி. இப்ப கேள்விப்படுகின்ற முந்தித்தான் ஒருவர் எனக்கு 1000 ரூபாய் தருவிக்கு பாருங்கள் என்று ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் சொல்வதாக இருந்தால் பெரிய சல்லி. இப்ப எல்லாம் கண்ணியமானவர்களே, சிலர் வாழ்க்கையில் அந்த நம்பர் எழுதியிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான பணங்கள் சும்மா சிவிங்கம் சாப்பிடுவது போன்று, ஜுஜுப் சாப்பிடுவது போன்று சும்மா கரைகின்ற காலம். எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு வேர்வை வடித்து எத்தனையோ தியாகங்களை செய்து பசியை பொறுத்து ஏற்றுப்பட்டு அடிபட்டு 15, 20, 30 வருடங்களாக சம்பாதித்த பணத்தை ஒரு 5-10 நிமிடங்களிலே ஒரு அரை மணித்தியான மீட்டிங்கிலே பிரெயின் வாஷ் பண்ணி சுரண்டி இன்வெஸ்ட் பண்ண வைத்து கேபிட்டலும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை, போனும் இல்லை, அட்ரஸும் இல்லை, எங்கும் இல்லை. என்ன கண்ணியமானது? அவருடைய மனசு பத்துவதெல்லாம் உங்களுக்கான நரக நெருப்புக்கான அட்வான்ஸ். கொஞ்சம் திருந்துவோம். மக்களுடைய பணம் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்போம். ஒரு பேர் எங்கிருந்து வந்து நபி அவர்கள் இரவு தூங்கவில்லை. கம்ஃபர்டபிளான தூக்கம் இல்லாமல் மாறியது ஒருவருக்கு ஒரு திருகம். நபி அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்களா? அதை பொக்கட்டிலே போடக்கூடியவர்களா? கொடுக்கத்தான் வைத்திருக்கிறார்கள், கொடுக்க வேண்டிய நபர் இல்லை. கொடுக்க வேண்டிய நபர் இல்லை. கொடுக்கின்ற நியத்தோடு நான் இருக்கிறார்கள். அவருடைய ஹக்கு தான். அதை செப்பரேட் பண்ணி இருக்கிறார்கள், அதை ரிசர்வ் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அதை கொடுக்காமல் இன்றிரவு நிம்மதியாக எனக்கு தூக்கம் போகாது. அன்பானவர்களே, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த நேர்மை, நம்பிக்கை, நாணயம் ஹதீஸில் சொல்லப்பட்டது போன்று இந்த ஊரில், இந்த வீட்டில் இந்த நபர் ட்ரஸ்டானவர், ஜெனுவினானவர், நம்பிக்கையானவர் என்று ஆளை தேடி எடுக்க வேண்டிய காலம் போன்று இது மாறிவிட்டது. ஏன்? தன்னுடைய பணத்தில் செய்த அந்த லாபத்தோடு போதுமன்ற மனதோடு வாழலாம். பேராசை, பெரேத்தனம். நல்லா இருக்க வேண்டும், கலசா இருக்க வேண்டும். சொந்த பணத்தில் இருங்கள். யாருக்கு துரோகம் செய்யாமல் வீடு வாங்குங்கள், வீடு கட்டுங்கள், ஹஜ்ஜுக்கு போங்கள், உம்ராவுக்கு போங்கள், வாகனம் வாங்குங்கள், பிரான்ச் தரங்கள். உங்களுடைய பிள்ளையுடைய கல்யாணத்தை அனுமதிக்கப்பட்ட முறைப்படி உங்களுடைய வசதி கேட்டவர் ஆடம்பரம், வீண்விரயம், இஸ்ராப் இல்லாமல் நடுங்கள். உங்களுடைய யாருக்கும் யாருடைய 1 ரூபாய்க்கும் 1 சதத்திற்கும் துரோகம் செய்யாமல். ஹதீஸ் என்ன தெரியுமா? உங்களில் ஒருவர் இன்னும் ஒருவருக்கு 1 திர்ஹம் கொடுக்க இருக்கும் நிலைமையில் உங்களுக்கு மௌத்து வரக்கூடாது.
கோடி அல்ல, லட்சம் அல்ல, மில்லியன் அல்ல, சில்லியன் அல்ல, பில்லியன் அல்ல. ஒரு ரூபாய், நம்முடைய பாணி ஒரு ரூபாய், ஒரு திரகம், அந்த காலத்து கரன்சி, நபியருடைய கரன்சி. அந்த ஒரு ரூபாய் கொடுக்க இருக்கும் நிலைமையில் நீங்கள் மௌத்தாக கூடாது என்றால் என்ன? சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராக 7 தினார் சதகா செய்தார்கள். நபியுடைய மௌத்துக்கு பின்னால் மௌத்துடைய நிலைமையில் நபியவர்களுடைய கவசம் ஒரு யூதனுடைய வீட்டிலே அடமானமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு யூதனிடம் கொஞ்சம் கோதுமை மாவு வாங்கியிருந்தார்கள். அந்த கோதுமை மாவு அலைச்சம்பளம் அதற்குரிய கிரயத்தை கொடுக்க டைம் கேட்டு, அந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டால், மௌத்தாகினால் இதை நீ கேரண்டியாக தன்னுடைய கவசத்தை வைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட பேணுதல்! ஒரு யூதனிடம் இந்த யகூதியின் ஒரு யூதனிடம் அவருடைய கவசம் அடமானமாக எடுத்த கடனுக்கு ஒரு கேரண்டியாக கொடுத்து மௌத்தாகினார்கள். அதற்கு பின்னால் அவர் அதனுடைய கணக்கை முடித்துக் கொண்டார். மௌத்தாகும் பொழுது தான் எடுத்த அந்த பணத்துக்கு கேரண்டி வைத்துத்தான் எடுத்தார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் நேர்மையை உண்டு பண்ணுவோம். உங்களை ஒருவர் ஏமாற்றி குழியில் தள்ளினால் நீங்கள் படுகின்ற கஷ்டம், உங்களுடைய மனைவி மக்கள் படுகின்ற கஷ்டம், உங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர், உங்களுடைய அன்றாட செலவுக்கு நீங்கள் படுகின்ற பாடுதான் மற்றவர்களுக்கும் நடக்கும் என்று யோசிப்போம். உங்களுக்கு எதை விரும்புவீர்களோ அதை பிறருக்கு விரும்பாத வரை நீங்கள் உண்மையான மூமின் கிடையாது. உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது, நானும் ஏமாற்றக்கூடாது. உங்களிடம் யாரும் பொய் பேசக்கூடாது, நானும் பொய் பேசக்கூடாது. யாரும் என்னுடைய பணத்தை திருடக்கூடாது, நானும் யாருடைய பணத்தை திருடக்கூடாது. யாரும் என்னை கேவலப்படுத்தக்கூடாது, நானும் மற்றவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த ஹதீஸ். உங்களுக்கு பிறர் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்களோ அதை போன்று மக்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இறுதி கட்டம். முன்னோருடைய சில நிகழ்வுகளை முன்னுதாரணமாக காட்டி நான் முடிக்க நினைக்கிறேன். முன்னோர்கள் எப்படிப்பட்ட பக்குவம் என்று சொன்னால், அப் டு டேட் அந்த டேட்டுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுவதற்கு, அதை கொடுப்பதற்கு எப்படி ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். புகாரி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு முன்னைய கால நிகழ்வு நபியவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தில், கடனில், கொடுக்கல் வாங்கலில் எப்படி பேணுதல். ஒருவர் இன்னொருவரிடமிருந்து 1000 தீனார் கடன் கேட்டவர். 1000 தீனார் கடன். அவர் சொன்னார், யாராவது விட்னஸ் வேண்டும். இவருக்கு எடுக்கும் பொழுது கொடுக்கின்ற நியத், கொடுக்காதவர் விட்னஸ் வைத்தாலும் கொடுக்க மாட்டார், கேரண்டி வைத்தாலும் கொடுக்க மாட்டார். கொடுக்கின்ற நியத் இல்லாவிட்டால், கொடுப்பவர் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கொடுப்பார். அது முன்னே காலத்து நபிமார்களுடைய காலம். அவர் சொன்னார், அல்லாஹ் சாட்சி, உன்னிடம் எடுக்கின்ற 1000 தீனார்களுக்கு அல்லாஹ் சாட்சி, விட்னஸ் அல்லாஹ். இஷ்டம் என்றால் தாருங்கள். ஏதாவது கேரண்டி? அல்லாஹ் கேரண்டி, உத்தரவாதம் அல்லாஹ், வகீமே அல்லாஹ், பொறுப்பு அல்லாஹ். சரி, வந்தவரை பார்த்தா நேர்மையாக கொண்டிருக்கிறது. ஏதோ தெரிந்தவர் தானே, தெரியாத புதியவருக்கு 1000 தீனாரத்துக்கு கொடுக்க மாட்டார் யாரும். கொடுத்தார். இவருடைய ஊர் ஆத்துக்கங்கால். இவர் அவருடைய ஊருக்கு, அவர்களுடைய ஊருக்கு போவதற்கு போட்டில் போக வேண்டும், படகில் போக வேண்டும், லேண்ட் ரூட் கிடையாது. சொன்ன டேட் வந்தது, கொடுக்க வேண்டிய டேட், நம்முடைய பாணியில் டிபாசிட் பண்ண வேண்டிய டேட். கொடுக்கின்ற செக்கே பம்பாகின்ற காலமே, ரிட்டர்ன் ஆகின்ற காலமே, அதுவும் ஒரு வகையான செல்லும் உள்ளதான். இன்று செக் டேட், இன்று பம்ப் ஆகும், ரிட்டர்ன் ஆகும் என்றால் கால் பண்ணி ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருந்தால் சொல்லிக் கொள்ள வேண்டும், போட வைப்பது.
அதை போட வேண்டாம், கேஷ் டிபாசிட் பண்ணுவேன் சொல்வது செய்வதில்லை. கரைக்கு வந்தார். அவர் வந்த அந்த நாளில் அந்த நேரத்தில் போட் சர்வீஸ் இருக்கவில்லை, சொந்தமான போட்டும் இல்லை, பப்ளிக் சர்வீஸ் செய்கின்ற போட் இல்லை. ஒன்று கடைசி போட் போய்விட்டது, அது அன்றைய நாள் சர்வீஸில் இல்லை, அவுட் ஆஃப் சர்வீஸ். கவலை. போன் உள்ள காலமா? கரையில் தான் இருக்கிறேன், உங்களுடைய பணத்தோடு இருக்கிறேன், வந்து எடுங்கள் சொல்லலாம். இல்லை, சொன்ன டேட்டுக்கு வந்தவர் இன்று எப்படியாவது கொடுக்க வேண்டும் ட்ரை பண்ணினார். எந்த விதமான போக்குவரத்துக்கு எந்த விதமான படைகளும் போட்டுகளும் கிடைக்கவில்லை. அல்லாவை சாட்சியாக வைத்து எடுத்தாரு, அல்லாவை கேரண்டியாக வைத்து தான் எடுத்தார். ஒரு மரக்கட்டை எடுத்தாராம். ஒரு மரக்கட்டை எடுத்து உள்ளே ஒரு சிறிய ஒரு லாட்ச் போன்று தோண்டி வெட்டி அதற்குள்ளே பணத்தை ஒரு பாதுகாப்பான ஒன்றை சுற்றி அந்த பணத்தை அந்த கட்டையிலே வைத்து அதை அப்படியே ஃபில் பண்ணி அதை அப்படியே தண்ணீரிலே அல்லாவிடம் துவா கேட்டு விட்டு விட்டாராம். யா அல்லாஹ், நான் இவரிடம் கடன் கேட்டேன், விட்னஸ் கேட்டார், உன்னை விட்னஸாக வைத்தேன். கேரண்டி கேட்டார், ஒரு கேரண்டர் கேட்டார், நான் உன்னைத்தான் அதுக்கு கேரண்டியாக வைத்திருக்கிறேன். இன்று அவருக்கு கடனை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய நாள், கொடுக்க வேண்டிய நாள். உன்னை நம்பி இந்த மரக்கட்டைக்குள்ளே இதை வைத்து அப்படியே நான் அனுப்புகிறேன், அவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நீயா அல்லாஹ். கொஞ்ச நாளைக்கு பின்னால் அடுத்த நாள் வைப்போமே, அடுத்த நாள் போட் ஏறி இன்னும் 1000 தீனாரோடு போகிறார். 1000 தீனார் எடுத்துக்கொண்டு போகிறார். மரக்கட்டைக்குள் வைத்த தீனார் வேறு. வருகிறார் வீட்டுக்கு, சலாம் சொல்கிறார், எடுக்கிறார். என்ன உங்களிடம் எடுத்த கடன்? கடன் கிடைத்து விட்டதே. நானும் கடைக்கு வந்தேன், இன்று எனக்கு பணம் தர வேண்டியவர் வருவார், வெயிட் பண்ணினேன், நீங்கள் வரவில்லை. எனக்கும் அங்கு வருவதற்கான அந்த போட்டுகள் ஏற்பாடு இல்லை, திரும்பி வந்து விட்டேன். வரும்பொழுது இறுதியாக பார்த்தேன், ஒரு மரக்கட்டை மிதந்து வந்தது. சரி, வந்தோம், வீட்டுக்கு விறகுக்காவது இதை எடுத்துக்கொண்டு போவோம். அவர் எழுதிக்க வைத்திருந்தார், நான் இன்னாரிடம் எடுத்த கடனுக்கான அந்த கடன் தொகைதான் இது. நான் அந்த மரக்கட்டை வீட்டுக்கு விறகுக்காவது உதவும் என்று எடுத்துக்கொண்டு வந்து விறகு வெட்டுவதற்கு அந்த மரக்கட்டையை வெட்டினேன். உள்ளே பை இருந்தது, உங்களுடைய பணம் இருந்தது. நீங்கள் நினைத்தபடி அல்லாஹ் என்னிடம் சேர்த்து விட்டார், சேர்த்து விட்டார். நேர்மை, நம்பிக்கை. ஹதீஸ் வருகிறது, பிறரிடமிருந்து பணத்தை, இன்வெஸ்டை, பிறரிடமிருந்து ஒரு கடையை, பிறரிடமிருந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஏதாவது ஒரு லாப நோக்கத்திலே, வியாபார நோக்கத்திலே எடுக்கும் பொழுது கொடுக்கின்ற மனசோடு எடுத்தால் அல்லாஹ் கொடுக்க வைப்பான். கொடுக்கின்ற கெப்பாசிட்டியை, கொடுக்கின்ற வசதி வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் உண்டாக்குவான். கொடுப்பதற்கு சாத்தியமான நிலைமைகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். எடுக்கும் பொழுதே கொடுக்க நியாஸ் இல்லாதவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி கொடுக்கும் நியத். மாதம் சரியாக ரன் கொடுப்பேன், ப்ராஃபிட்டை கொடுப்பேன், அவருடைய ஷேரை கொடுப்பேன், என்னுடைய பார்ட்னருக்குரிய பங்கில எந்த மோசடியை செய்ய மாட்டேன் என்ற அக்ரிமெண்டிலே சைன் வைத்தால் அதை சரியாக செய்ய அல்லாஹ் உதவி செய்வான். அது அத்தாயில் உள்ளது யுரீது அதா, நிறைவேற்றும் நோக்கத்தில் கடனெடுப்பவருக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான் அதை நிறைவேற்ற. இறுதியாக ஒரு நிகழ்வு அபு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் தன்னுடைய சுய சரிதையை சொல்லும் பொழுது கிதாபுகளில் பார்க்க ஒரு நம்பிக்கையான ஒரு மார்க்க அறிஞருடைய பேச்சால் நான் கேட்டேன். அவருடைய இல்மை நம்பி நான் இதை முன்வைக்கிறேன். தலைப்புக்கு பொருத்தம் அழகான சம்பவம். ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். ஹஜ்ஜு 100, 200, 300 பேர் சேர்கின்ற கிரௌடா ஹஜ். ஒரு முத்து மாலையை குறைக்கினேன், கண்டெடுத்தேன். ஒவ்வொரு முத்தும் எவ்வளவு இருக்கும்?
முத்து மாலை மாலை புறக்கி உரியவர் வந்து கேட்டால் கொடுப்பேன் என்ற நியத்தோடு விசாரித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு சென்டென்டாக விசாரித்தேன். ஏதாவது லொஸ் ஆக்கினீர்களா, மிஸ் ஆக்கினீர்களா? பொருளை சொன்னால் என்னுடையதான் கேட்டு விடுவார்களே, முறையல்ல. ஏதாவது உங்களுடைய மிஸ் ஆகி இருக்கிறதா பெருமதியான பொருள்? இல்லை இல்லை. ஒருவர் சொன்னார், இந்த கூடாரத்துக்குள் ஒரு வயசாளி அவருடைய ஏதோ பெருமதியான ஒன்றை மிஸ் பண்ணியதாக தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த வயசாளியிடம் போனேன், கேட்டேன், என்ன மிஸ் பண்ணினீர்கள், என்ன லொஸ் ஆயிட்ட உங்களுக்கு? ஒரு முத்து மாலை வாப்பா, ஒரு முத்து மாலை. அப்படியா? என்ன அடையாளம்? சிகப்பு நிற ரெட், அவருடைய நூல் சிகப்பு நிறம், முத்துக்கள் கோர்க்கப்பட்டன. பின்னால் நிகழ்வில் வரும் அது யாருடைய மாலை என்று. ஆண் முத்து மாலை போட்டிருந்தார் என்ற கேள்வி வருமே, அது பின்னால் வரும். அடையாளத்தை சொன்னார், 100% அதனுடைய அடையாளம் கொடுத்தேன். உங்களுடையது நான் புறக்கினேன். கொடுத்துவிட்டு ஹஜ்ஜை முடித்துவிட்டு அப்படியே ஷாம் தேசம் சென்றேன். ஷாமுக்கு சென்று சில தேவைகள் போகின்ற பொழுது மஸ்ஜிதுக்கு போனேன். மஸ்ஜித் தொழுகை நேரத்திலே காம சொல்லப்பட்டு விட்டது. இமாமத் செய்ய யாரும் இல்லை. என்னை முன்னால் தொழுவிக்க சொன்னார்கள், தொழுவித்தேன். பல நாட்கள் அந்த ஊரிலே தங்கியிருந்தேன். எல்லா தொழுகைகளுக்கும் நான் தான் இமாம். கேட்டேன், உங்களுடைய இமாம் எங்க என்று. இமாம் மௌத்து, இமாம் வஃபா. அடுத்த இமாம செய்கின்ற தகவல் அந்த அல்லாவில் அந்த நேரத்தில் யாரும் இருக்கவில்லை. என்னையே நான் இருக்கும் வரைக்கும் இமாம செய்ய சொன்னார்கள். நானும் ஊர் மக்களோடு பழகி நல்ல க்ளோஸ் ஆகிவிட்டேன். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு விட்டது. நம்பிக்கை வந்துவிட்டது அவர்களுக்கு. என்னை ஒரு திருப்தி அவர்களுக்கு இமாமாக. மூத்த மனிதர்கள் ஒரு மஷூரா சொன்னார்கள், எங்களுடைய இமாம் நல்ல பக்குவமான பேணுதலான ஒரு நல்ல ஒரு மூத்த இமாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நீங்கள் எங்களுக்கு மிக திருப்தியான ஒரு இமாமத்துக்கு பொருத்தமானவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுகிறோம். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்யலாம். என்ன இல்லை, அந்த இமாமுக்கு ஒரு மகள் இருக்கிறார், நல்ல பக்குவமான பெண்மணி. அந்த பெண்ணை நீங்கள் விரும்பினால் நாங்கள் அழகாக அலாலாக நிக்கா செய்து உங்களை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைத்து நீங்கள் இந்த ஊரிலேயே செட்டில் ஆகி எங்களுக்கு இமாமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இஸ்திகாரா செய்தேன், நல்ல வேண்டுபட்டது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஹலாலான முறையில் அழகாக நிக்கா செய்து வைத்தார்கள். நிக்கா செய்து மனைவியோடு வாழ ஆரம்பித்து 2-3 சில தினங்களிலே அந்த முத்து மாலையை அந்த வீட்டில் கண்டேன். அந்த முத்து மாலை அந்த வீட்டில் இருக்கிறது. அந்த பெண்ணுடைய ஜுவல்லரியிலே அதுவும் இருக்கிறது. கேட்டேன், இது உங்களுடைய மாலை? ஓ, என்னுடைய மாலை தான். இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தெரியுமா? இதுக்கு பின்னால் ஹிஸ்டரி இருக்கிறது. என்ன ஹிஸ்டரி? நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். இந்த மாலையை புறக்கினேன். தேடி தேடி ஒரு வயசாளியிடம் அவருடைய அடையாளம் சொன்னார், கொடுத்தேன். அந்த வயசாளியிடம் ஒப்படைத்து அந்த அதே மாலை ஷுவராக அதுதான். மகளும் சொன்னார், அது என்னுடைய வாப்பா, அதனுடைய வாப்பா, என்னுடைய மாலை தான். மிஸ் ஆகியிருந்தது. பாப்பா மகள் தான் அஜிக்கு வந்திருக்காரு. மிஸ் ஆகியிருந்தது, அந்த மாலை தான் இது என்று சொன்னவுடன் மகள் சொன்னாராம், என்னுடைய வாப்பா ஒரு துவா கேட்டு வந்தார். என்ன துவா தெரியுமா? என்னுடைய மகளுக்கு இந்த மாலையை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்தாரே, தந்தாரே, ரிட்டர்ன் பண்ணினாரே, இப்படிப்பட்ட நேர்மையான ஒரு மாப்பிள்ளையை தருவாயாக. இப்படிப்பட்ட ஒரு ஜெனிவினான ட்ரஸ்டான மற்றவருடைய புறக்கிய பொருளையும் தேடிக்கொண்டு போய் கொடுக்கின்ற இவர் போன்ற, இவரை என்று கேட்கவில்லை, இவர் போன்ற ஒரு நேர்மையான பண்புள்ளவரை, ஜெனிவினானவரை, ட்ரஸ்டானவரை எனக்கு மருமகனாகத்தான், என்னுடைய மகளுக்கு கணவனாகத்தான் அல்லாஹ் உங்களையே எனக்கு கணவனாக்கி விட்டான். இதன் நேர்மை, இதன் ஜெனிவினா நடந்து கொள்வது, இதன் ட்ரஸ்டாக நடந்து கொள்வது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்திலும் யாருக்கும் ஒரு ரூபாய்க்கும்
துரோகம் செய்யாமல், யாருடைய எந்த பொருளாதாரத்திலும் எந்த கொடுக்கல் வாங்கலிலும் நம்பிக்கை மோசடி செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்து உண்மையான ஈமான் என்ற மூமின் என்ற பெயர் எடுத்து முனாஃபிக் என்ற பெயரிலிருந்து வெளியாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நேர்மையை தருவாயாக, வாய்மையை தருவாயாக, நம்பிக்கை நாணயத்தை தருவாயாக, நல்ல நேர்த்தியான இஸ்லாமிய விழுமியங்களை தருவாயாக, எந்த விடயத்திலும் யாருக்கும் அமானித மோசடி செய்யாத பக்குவத்தை தருவாயாக, பிறருடைய ஹக்குகளை உரியுடன் ஒப்படைப்பதற்கான பக்குவத்தை தருவாயாக. ஒரு ரூபாய் அல்ல ஒரு சதத்துக்கும் யாருக்கும் அநியாயம் செய்து அதன் மூலம் நம்முடைய நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்காமல் பாதுகாப்பாயாக. அவர்களுடைய பாவங்களை நாம் சுமக்காமல் பாதுகாப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மையை தருவாயாக, சஹாபாக்களுடைய நேர்மையை தருவாயாக, முன்னைய கால நல்லடியாருடைய நேர்மையை தருவாயாக. எல்லா துறைகளிலும் நம்பிக்கை நாணயத்தை தருவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக. நாட்டில் ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றத்தை நீ பாதுகாப்பாயாக. அவர்களை நேர்மையாக நடக்க கிருபை செய்வாயாக. எல்லா இனங்களையும் மதங்களையும் அரவணைத்து ஆட்சி செய்கின்ற பக்குவத்தை கொடுப்பாயாக. ஊழல்களை விட்டு பாதுகாப்பாயாக, திருட்டுக்களை விட்டு பாதுகாப்பாயாக, ரவுடிசத்தை விட்டு பாதுகாப்பாயாக, மக்களை ஏமாற்றுவதை விட்டு பாதுகாப்பாயாக, பொய்யான வாக்குறுதிகளை விட்டு பாதுகாப்பாயாக, மக்களுக்கு சாதகமான ஆட்சி செய்யும் பக்குவத்தையும் நேர்மையும் கொடுப்பாயாக. அவர்களுடைய ஆட்சியின் மூலம் இலங்கை நாட்டுக்கு நலவை ஏற்படுத்துவாயாக. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை விட்டு பாதுகாப்பாயாக. கடந்த காலத்தில் நமக்கு நடந்த அநியாயங்களை விட்டு பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்களை எந்த முறை தண்டிக்க வேண்டும் அந்த முறை தண்டிப்பாயாக. யார் யாரை என்னென்ன சட்டங்களுக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் அந்தந்த சட்டங்களுக்கு முன்னால் நிறுத்துவாயாக. தண்டனைக்குரியவர்களை தண்டிப்பாயாக. யார் யார் மக்களுடைய சொத்துக்களை அபகரித்திருக்கிறார்களோ, பொது சொத்துக்களை சொந்த சொத்துக்களாக ஆக்கியிருக்கிறார்களோ அந்த சொத்துக்களை பொது சொத்தாக மாற்றுவாயாக. மக்களுக்கு கிடைக்க கிருபை செய்வாயாக. வாழ்வாதாரங்களை இலகுபடுத்துவாயாக. விலைவாசிகளை குறைப்பாயாக. நல்ல ஹலாலான வருமானங்களை தருவாயாக. கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு கண்ணியமாக சேவைகள் நிறைவேறி வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.